உங்க எல்லாருக்குமே நிறைய கேள்விகள், சந்தேகங்கள், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம், உங்க பர்சனல் ஃபைனான்ஸை எப்படி வளர்க்கலான்ற ஒரு சிந்தனை, இது எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே வருது. பட் இது எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் ஈஸியா கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்கல. அந்த ஆன்சர்ஸை உங்களுக்கு ஈஸியா கொண்டு சேர்க்கறதுக்காக தான் ஆஸ்க் M2W எனிதிங்னு ஒரு ஹெல்ப்லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதற்கான ஃபார்ம் இந்த வீடியோனுடைய லிங்க்லயே இருக்கு. இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களால நேரடியாக உங்களுடைய கேள்விகளை எங்கள்கிட்ட கேட்க முடியும். உங்களுடைய பர்சனல் ஃபைனான்ஸ் சார்ந்த சந்தேகங்களை நீங்க தீர்த்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, அடுத்தது என்ன செய்யலாம், யார்கிட்ட எப்படி ஆலோசனை வாங்கலாம், ஆலோசனை பெற்று எப்படி வளரலாம்ன்ற அந்த ஒரு தேடல்லையே நீங்க ஈடுபட முடியும். இது எல்லாமே உங்க முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸ். இந்த சாய்ஸஸ் நீங்க சரியா செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு ஆஸ்க் M2W எனிதிங் ஹெல்ப்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுல ஜாயின் பண்ணணும். வாங்க இணைந்து பயணிப்போம். இப்போ ஏதோ சினிமா டைலாக்லாம் கூட சொல்றீங்க, அந்த பாருக்கு போய் குடிச்சிட்டு ஏறலைன்னா அப்புறம் எதுக்கு அதை குடிக்கணும்னு ஒரு டைலாக் இருக்கு, அந்த மாதிரி போறீங்க. இந்த பாயிண்ட் இஸ், நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ரிடாமினன்ட்லி நான் ட்ரேடர், ஓகே அது ஒரு கேட்டகரி. இல்லை நான் சும்மா கை செலவுக்கு கொஞ்சமா ட்ரேட் பண்றேன், நானா ரொம்பலாம் பண்ணல சார், கொஞ்சமா தான் லைட்டாக தான் பண்றேன், ஏன்னா எனக்கு அட்வைஸ் அதான் நான் கொஞ்சமா தான் ட்ரேட் பண்ணேன் அப்படின்றது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். யாராவது இந்த கொஞ்சமா ட்ரேட் பண்ணி கொஞ்சமாவே ட்ரேட் பண்ணி தொடர்ந்து கொஞ்சமாவே ட்ரேட் பண்ணி அளவா ஸ்மால் ப்ராஃபிட் ஸ்மால் லாஸ்ல இருந்து நீங்க சஸ்டெயின் பண்ணி பார்த்துருக்கீங்களா? 10 வருஷம் பண்ணி யாராவது இருந்திருக்காங்க? உங்களுடைய அனுபவத்தை ஆயிரக்கணக்கான பேர், குஜராத்தியை பார்த்துருக்கீங்க, நீங்க மராட்டியை பார்த்துருக்கீங்க, பாம்பேல இருக்கிற அத்தனை பேரும் பார்த்துருக்கீங்க. இந்த லிமிட்டட் ரொம்ப கொஞ்சமா ட்ரேட் பண்ணி ஏன் இருக்கிறது இல்லை? இந்த கொஞ்சமா ட்ரேட் பண்ணி என்ன எனக்கு ஒரு பைத்தியமா ட்ரேட் பண்ணி எவ்ரி மந்த் இப்போ கூட ஒரு 3-4 கோடி சம்பாதிக்கிறவன்னு தெரியும். ஆனா நான் அவன் கூட என் லைஃப் மாத்திக்க மாட்டேன். அவன் வீட்டுக்கு போனாக்க அவனுக்கு ஒரு ரூம் இருக்கு, அங்க ரூம்ல அவனுக்கு படுக்கையும் இருக்கு, அங்க 2 பிசி ஆனா இருக்கும், 2 ஃபோன் ஆனா இருக்கும். அவன் ஜப்பான்ல ஏதோ கோல்டு வாங்குவான், இங்க ஆயில் விற்பான், ஏதோ பண்ணிட்டு இருப்பான். அவன் ஒய்ஃபே அவனை பைத்தியங்கிறான். அவனுக்கு தனி ரூம், அவன் பெட்ரூம்குள்ள இஸ் நாட் அலவுட். அப்படி ஆயிடுது. அவன் இல்லை பணம் சம்பாதிக்கிறான், தெர் இஸ் நோ டவுட். அவனோட ஃபுல் போர்ட்ஃபோலியோ பேங்க் FD, வேற இல்லாட்ட லிக்விட் ஃபண்ட் அங்கதான் வைப்பான். ஏன்னா அவனுக்கு பயஸ் வந்து விடுவான். ட்ரேடருக்கு ஷேர்ஸே கிடையாது. ஆனா அவன் ஈக்விட்டியில ட்ரேட் பண்ணுவான், ஆயில்ல ட்ரேட் பண்ணுவான், கோல்ட்ல ட்ரேட் பண்ணுவான், எல்லாம் ட்ரேட் பண்ணுவான். ஆனாக்க அவன்கிட்ட ஒரு ஷேர் கிடையாது, 50 ஷேர் இன்ஃபோசிஸ் கூட கிடையாது. அவன் சொல்லுவான், நான் ஷேர் வாங்கினா எனக்கு பயஸ் வந்துடும், அதனால வெறும் இண்டெக்ஸ். அவன் தம்பி பாத்துக்கிறான், அது கொஞ்சம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இருக்கும், இல்லாட்டா பேங்க் FDல இருக்கும். இல்லைன்னா ஒன்னும் அவனுக்கு அது எந்த இண்டெக்ஸ்ல இருக்குன்னு கூட தெரியாது. இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதே தான் தெரியும். அவன் ஒரு ஃபேனட்டிக்கல் ட்ரேடர், பட் பயங்கர டிசிப்ளின். பட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் தட். இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் தட். அது அவன் ப்ரொஃபஷன், ஃபுல் டே அதான் பண்ணுவான். அவன் எப்படி அனலைஸ் பண்ணுவான், எவ்ரி ஃப்ரைடே நான் பண்ணா லாஸ் வருதுன்னா 4 ஃப்ரைடே பண்ணவே மாட்டான் ட்ரேடு. ஃபேண்டாஸ்டிக் அப்சர்வர் ஆஃப் ஹிஸ் ஓன் பிஹேவியர். மொத்தம் ஒரு ஜார்ஜ் சோரோஸ் இப்படி இருக்கா? இல்லன்னு இல்ல, பட் எவ்ரிபடி கான் பி லைக் தட் ஃபேனட்டிக்கல். நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம காலையில இருந்து ஆபீஸுக்கு போயிட்டு டே ஜாப் வச்சுட்டு பாஸை மேனேஜ் பண்ணிட்டு டெட்லைனை மேனேஜ் பண்ணிட்டு ஹெல்த்தை மேனேஜ் பண்ணிட்டு ஃபேமிலியை மேனேஜ் பண்ணிட்டு இதுக்கு நடுவில் ட்ரேடரா இருக்க முடியும்னு நம்புறத பத்தி ஐ திங்க் இட்ஸ் ஃபுல்லிஷ். ஏன்னா நீங்க 2 மணிக்கு உட்காந்து ஒரு கிளைண்ட் கூட உட்காந்துருக்கல், திடம்னு உங்க போன் அடிக்கிறது, உங்க புரோக்கர் வந்து மார்ஜின் கூட ஒன்று வாங்கின ஷேர் விழுந்து கொடுத்தோன்னா நீங்க அந்த மார்க்கெட்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, அந்த மீட்டிங்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதுவும் என்ன பொறுத்தவரை இதெல்லாம் ரொம்ப ஹை ரிஸ்க். அப்புறம் அது மாத்திரம் இல்ல, இது வயசுக்கும் ஒரு கனெக்ஷனும் இல்லை. இப்போ ரீசெண்டா என்னோட புரோக்கர் ஆபீஸ்ல ஒருத்தன் பணம் லூஸ் பண்ணி 58 வயசு வீடை லூஸ் பண்ணிட்டான். வீடை லூஸ் பண்ணி காட்குப்பர்ல வீடை லூஸ் பண்ணி வாடகைக்கு எங்கேயோ டொமிசில போயிருக்கான். 58 வயசுல இது பண்ண வேண்டிய அவசியம் அவன்கிட்ட இருக்கும். 7-8 கோடியாவது இருந்திருக்கும். அந்த வீடு வந்து ஒரு 4-5 கோடி வருது இருக்கும். 13-14 கோடி இப்படி விட்டுருக்கான். நான் எல்லாத்தையும் சொல்ற ஒரே கதை யுதிஷ்டிர் கதை தான். நம்மெல்லாம் நார்மல். யுதிஷ்டிர் வந்து நடக்கிறதே 4 இன்ச் மேலதான் நடப்பார். ஏன்னா அவர் போய் சொல்ல மாட்டார். அதெல்லாம் அவருக்கே அவர் ஆசை மேல கண்ட்ரோல் இல்லாம போட்டு கருமருக்கே கண்ட்ரோல் பண்ண முடியாமக்கு எல்லாத்தையும் போட்டு வைஃபையும் போட்டு அப்படி ஆச்சு. அது இல்லைன்னாவது கத்துக்க கூடாது, அவசியமே இல்லைங்க. எதுக்கு பண்ணணும்? கொஞ்சம் ஸ்மால் இன்கம், இப்போ ஒரு போட்டோகிராஃபர் இருக்கார், அவர் அதை பண்ற
அது பண்ணட்டுமே, எதுக்கு இதுக்கு உள்ள வந்து சாவணும்? ஐ மீன் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு 22 வயசு பையன் லாஸ் பண்ணா அன்னைக்கு பரவாயில்லன்னா அவன்கிட்ட ஒன்றும் இல்ல லூஸ் பண்ணுறதுக்கு. 10,000 20,000 50,000 லூஸ் பண்ணுவான், ஆச்சு. 58 வயசுல இருக்கிறது எல்லாத்தையும் யாராவது இப்படி கொடுத்துட்டு போவாங்க. அண்ட் மார்க்கெட் இப்படி மாறுறது. நிர்மலா சீதாராமனோட பட்ஜெட் நன்னா இருக்காது, எல்லாம் ஷார்ட் பண்ணி பட்ஜெட் நன்னா இருந்து மாறினா அடுத்தனா காலி. இல்ல நல்ல இல்ல இது வரைக்கும் நல்ல பட்ஜெட்டே வரல. பட்ஜெட்டுங்கிறது அந்த என்ன சார் ஈவெண்ட்? அது எதுவுமே கிடையாது. மீடியா ஈவெண்ட். மீடியா ஈவெண்ட் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பேசுறது தீபாவளி மாதிரி இது ஒரு ஈவெண்ட். ஆமா, இப்ப மீடியா என்ன கூப்பிட்டு கேட்பான், இப்ப என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம், இவ்வளவு வருஷமா பண்ணறதா அதுவும் பண்ணும். நீ 22 வயசுல இருந்து 90 வயசு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றியான்னா 70 வருஷம் 68 வருஷம் 68 பட்ஜெட் வரும். 68 மெயின் பட்ஜெட் வரும் எவ்ரி இயர். அப்பயாவது டாக்ஸ் எல்லாம் மாத்திட்டு இருப்பாங்க பட்ஜெட்ல. இல்ல ஏதாவது ஆகும். இல்ல வருஷத்துல 4 தரம் RBI வந்து சொல்லுவான். அதாவது 70 வருஷத்துல 280 மீட்டிங்ஸ். பார்க்காட்டா ஒண்ணுமே ஆகாது. ஆனா பார்க்காதே சொல்லல, ஏன்னா நான் ஏதாவது ஒரு டிவி சேனல்ல வருவேன். பட் என்னை பொறுத்தவரையில் நம்ம வீட்டுல உட்காந்து ஒய்ஃபும் சில்ட்ரன் கூடயும் நம்ம பண்ற ஃபேமிலி பட்ஜெட், அந்த குழந்தைகளுக்கு படிப்புக்கோ கல்யாணத்துக்கோ நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கோ பண்ற பட்ஜெட் இஸ் 100 times more important than நிர்மலா சீதாராமன்ஸ் பட்ஜெட். இது என்ன நம்மளுக்கு அடுத்த வருஷம் சேஞ்ச் பண்ண போறோம், ஏதோ சேஞ்ச் பண்ண போறோம். நீங்க என்ன அந்த பட்ஜெட் வச்சு பண்ண போறீங்க? யூ ஆர் சேயிங் தட் நீங்க உங்க லைஃப் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. சும்மா கவர்மெண்ட் பாலிசி இதெல்லாம் உங்களுக்கு பெருசா உங்களுக்கு நீங்க அதை வச்சு ஒன்றும் பண்ண போறது இல்ல. நீங்க எக்கனாமிஸ்ட் பேங்க்ல வேலை பண்றீங்கன்னா அந்த பேங்க்குக்கு பாலிசி அதெல்லாம் சரி. ஆர்டினரி இன்வெஸ்டருக்கு அதெல்லாம் ஒன்றும் கனெக்ஷனே இல்லை. டாக்ஸ் கூட கனெக்ஷன் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, நீங்க இன்னைக்கு வித்ட்ரா பண்றோம், அன்னைக்கு என்ன டாக்ஸ் அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாம் ஆரம்பிச்ச போது மியூச்சுவல் ஃபண்ட் கெயின்ஸ் வாஸ் ஃப்ரீ ஆஃப் டாக்ஸ். சோ மியூச்சுவல் ஃபண்ட்ல நீ டிவிடெண்ட் ஆப்ஷன் தொடவே மாட்டா. இல்ல அது பண்ணிட்டாங்க, பட் நம்ம பண்ணதில்ல. இல்ல ஆமா இல்ல, அப்ப கேபிட்டல் கெயின்ஸ் வாஸ் 0. அப்புறம் சிதம்பரம் வந்து டிவிடெண்ட்ஸ் டாக்ஸபிள் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனின்னு மாத்தினார். ஸோ இட் டிட் மேட்டர் நீங்க டிவிடெண்ட் ஆப்ஷன்ல இருக்கல, பட் நம்ம எப்படியும் குரோத் ஆப்ஷன் தான் இருப்போம். கம்பெனில இருந்து அதான் டிவிடெண்ட் 30,000 வந்தா நம்ம கையில 30,000. இன்னைக்கு 30,000 வந்தா இல்ல பாதி நம்மளுக்கு பாதி நம்ம கொடுக்கணும். ஐ எம் நாட் கம்ப்ளைனிங் அபவுட் டாக்ஸ், பட் ஐ எம் சேயிங் இது சர்க்கம்ஸ்டான்சஸ் சேஞ்ச். ஐ ஸ்டில் டோன்ட் மைண்ட் பையிங் அ பாண்ட் ஃபண்ட். 20 வருஷம் கழிச்சு நான் அதை வித்ட்ரா பண்ண போறேன்னா அப்போ டாக்ஸ் பத்தி எப்போ கவலைப்படல. பாண்டுக்கு வந்தீங்க, பாண்டை பத்தி கேட்குறேன் சார். பாண்ட் வாங்குறது அவ்வளோ சிம்பிளா சார்? பாண்டா பாண்ட் ஃபண்டா? ஸோ லாஸ்டா ஒரு 3-4 வருஷத்துல நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். சார் எக்கானமி சரியாகவே இல்லை சார், அதனால் ஈக்விட்டி பக்கம் போகக்கூடாது, டயர் 2 பாண்ட் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் சார், எஃப்டியோட அதிகமான ரிட்டர்ன் எனக்கு. இந்த எஃப்டி ரிட்டர்னை பீட் பண்ண நம்ம டிவிடெண்ட் பழைய ஸ்டோரியில் ஆரம்பிச்சோம் இல்லையா, அந்த ஸ்டோரியை வந்து டயர் 2 பாண்டில். ஸோ என்ன நடக்குதுனாக்கா, இவங்கெல்லாம் டயர் 2 பாண்ட் சேஃபு, அது வாங்கினா எஃப்டியோட பெட்டர் ரிட்டர்ன் வரும்னு மைண்டில் டீப்பாக ஊறி போச்சு. என்ஆர்ஐஸ்க்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இதில். இப்போ பாண்ட் ப்ரைசிங் தானே சூப்பராக கிரிட்டிக்கல். கரெக்ட். Because these people are running to buy direct bonds, there is a massive front-running trade in bonds. Correct. Person recommends bond to all these people, buys the bond in his books at one price, keeps 1-2% more and sells to these people. And they get a particular yield, which is more than FD. So the quality of the bond which gets sold, if you have to make 2% spread in a bond or 1 or 2% spread in a bond, அப்போ அந்த பாண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு. ஆக்சுவலி என்னை பொறுத்தவரை என்னோட ரிஸ்க் படிக்கு நான் எல்லா ரிஸ்க்கும் ஈக்விட்டியில தான் எடுப்பேன். பாண்ட்னாக்கா எனக்கு இட் ஹாஸ் டு பி கவர்மெண்ட் பாண்ட், இல்லாட்டா ஒரு பாண்ட் ஃபண்ட், இல்லாட்டா ஸ்டேட் பேங்க் ஆர் HDFC பேங்க்ல எப்படி. எனக்கு அதில் எக்ஸ்ட்ரா 1% 1008 யூபி ஸ்டேட் பவர் எத்தனையோ பாண்ட் இருக்கே சார். அவசியம் இல்லைல்ல, அது ஏன் ரீட்டைல் இன்வெஸ்டர் வாங்குறாங்க இப்போ? இதான் சார் நான் ரிட்டையர் ஆயிட்டேன், எனக்கு எக்ஸ்ட்ரா அந்த 2% வேலை இல்லை. அவன் வந்து சார் நான் ரிட்டையர் ஆயிட்டேன், எனக்கு எக்ஸ்ட்ரா 2% வேணும் 3% வேணும் வாங்குறாங்க. ஆக்சுவலி உட்காந்து போர்ட்ஃபோலியோ பார்த்தாக்கா இந்த போர்ட்ஃபோலியோல 4-5 கோடி இருக்கும், விச் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். நீ வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பண்ணி கூட வாழலாம். ஆனால் பண்ணாமைக்கு ஏதோ என்ன ஆகுதுன்னா 70 வயசுல பர்சன் ரியலைசஸ் இருக்கிற பணம் எனக்கு போறோம். ஆனா ஒரு 50 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ், 40 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ் எந்த பேங்க்ல ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் தரணும் அங்க போகணுங்கிற ஹேபிட் ஆயிடுது.
ஸோ அவன் வீட்டுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கும். சரி சார், பட் அந்த பாண்டோட ரிஸ்க் என்னங்கிறதே பார்க்காம எப்படி சார் வாங்க? ரிஸ்க் பார்க்க மாட்டான் அவன், ஒண்ணுதான் பார்ப்பான், அதுல எவ்வளவு ரிட்டர்ன் தான் பார்ப்பான். ரிஸ்க் பார்க்கணுங்கிறது இஸ் நாட் பீன் ட்ரெயின். என்னோட ஒரு ரொம்ப கன்சர்வேட்டிவ் கிளைண்ட் 1000 கேள்வி கேட்பாங்க ஈக்விட்டில. டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட் வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. வேல்யூ ஃபண்ட் நான் கொடுத்தேன் உங்களுக்கு எல்லாம் இவ்வளவுதான். சரி, ஆர்பிட்ரேஜ்ல பணம் போடும், எல்லாத்துக்கும் கேள்வி. எனக்கு தெரியாம குவைட்டா போய் 3 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி வித்த பணத்தை கொண்டு போய் டிஹெச்எஃப்எல் பாண்ட்ல குவைட்டா போய் அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு புரோக்கர் கிட்ட போய் வாங்கினாங்க. ஒரே ஒரு ரீசன் தான் சுப்ரா, 1% மோர் தென் மார்க்கெட், அவ்வளவுதான். தட்ஸ் இட். இந்த 1% மோர் தென் மார்க்கெட் கிடைக்குதுங்கிறதுக்காக பாண்ட்ல வந்து குவாலிட்டி டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்காம, ஸோ இந்த 1% மோர் தென் மார்க்கெட்டை வச்சு எந்த பாண்டை வேணா விற்கலான்ற அளவுக்கு ஒரு செட் ஆஃப் இன்டர்மீடியட் சுத்திட்டு இருக்காங்க. கரெக்ட். இந்த மாதிரி இன்டர்மீடியட்ஸ் தான் வந்து எஸ் பேங்க் பாண்டை கொண்டு போய் ஊர் பூரா வித்தாங்க. அதுல பேங்கர்ஸும் இருந்தாங்க. ஆனா பேங்கர் வித்தா தப்பு, பட் மற்ற இன்டர்மீடியட்ஸ் அதே தான் பண்றாங்க, வேற ஏதோ பாண்ட்ஸை வச்சுட்டு. இதுல என்ஆர்ஐஸ் தான் மேக்ஸிமம். ஆக்சுவலி எஸ் பேங்க்ல ஐ டோன்ட் அக்ரி, ஆர்பிஐ பண்ணினதே தப்பு. ஏன்னா நான் எஸ் பேங்க் உள்ள போய் யூனிட் லிங்க் வாங்கினேன்னா அது என் தப்பு. ஆனா எஸ் பேங்க் உள்ள போய் அவன் எஸ் பேங்க் டெபாசிட்னு வித்தத எஸ் பேங்க் டிஃபால்ட் பண்ணியது என்ன பொறுத்தவரை தப்பு. லீகலி இட் இஸ் கரெக்ட். ஆனா அந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஆச்சு. நம்ம எல்லாருக்குமே அது லர்னிங். நம்ம அங்க போடாதது நம்ம லக்கு, அண்ட் நம்ம எப்படியும் அப்படி இல்ல போடாத. இன்னைக்கு எல்லாமே டைப் பாண்ட் வாங்கிட்டு இருக்காங்கல்ல, ஏன் பண்றாங்க? ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் எஸ்பிஐயும் டிஃபால்ட் பண்ணலன்னா இப்போ எஸ் பேங்க் அது ஷேர்லயும் அப்படிதானே. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வாங்கணும்னா ஐயோ 1200 ரூபா சார், எஸ் பேங்க் 20 ரூபாய் கிடைக்கிறதுனா ஹி திங்ஸ் போத் ஆர் ஈக்குவல். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ரிஸ்க் பத்தி நினைக்கணுங்கிறதே அவளுக்கு தெரியறது இல்ல. நான் எப்பவுமே இதான் சொல்லுவேன், ஈக்விட்டி இஸ் ரிஸ்கி, அதனால இதை பண்றேன்னு சொல்றதா எனக்கு வந்து இல்ல சார். பாண்ட் இஸ் ஆல்சோ ரிஸ்கி. இல்ல, ஒன்னு புரியணும், ஈக்விட்டி ரிஸ்கியா டெட் ரிஸ்கியாங்கிறது அந்த எந்த கம்பெனியை பொறுத்து இருக்குன்னு. இப்போ நீங்க டாடா ஸ்டீல் ஈக்விட்டியோட பாண்ட் ஜாஸ்தி ரிஸ்கி. ஆனா டாடா ஸ்டீல் ஈக்விட்டியோட டிஹெச்எஃப்எல் இது ஜாஸ்தி ரிஸ்கி. டிஹெச்எஃப்எல் ஈக்விட்டியே ரிஸ்க் தான், பாண்டும் ரிஸ்க் தான். கம்பெனி ரிஸ்க் புரியலைன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ரிஸ்க் எப்படி புரியும்? பாண்ட் ரிஸ்க் இவங்க நான் சொல்றேமா, இந்த டயர் 2 கேபிட்டல் இதெல்லாம் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், என்பிஎஃப்சி, அதுக்கப்புறம் பிஎஸ்யூ பேங்க், வீக் பிஎஸ்யூ பேங்க், நாட் ஸ்ட்ராங். எஸ்பிஐ இது போய் வாங்குறது ஏன்னா அது கிடைக்காது, எஸ்பிஐ வாங்க மாட்டான். ஏதோ ஒரு கேட்காத பேங்க், அந்த பேங்க் பேர்லாம் சொல்ல வேண்டாம், ஏன்னா சொன்னா யாரையோ சொல்றோன்னு. இல்ல பேர் கேட்காத பேங்க். ஏன்னா ஒரு குப்பை பேங்க் லிமிடெட்னாக்க பேங்க் பேர் பார்த்தா ஓ பணம் சேஃப், அவ்வளவுதான். அதுக்கு மட்டும் கவர்மெண்ட் வந்து பணத்தை கொடுத்துருவாங்க. அதான் மட்டமான கவர்மெண்ட் எதுவுமே சரியா பண்ணல. ஆனா நான் வாங்கின டயர் 2 கேபிட்டல் பாண்ட் மாத்திரம் அவன் திருப்பி கொடுத்துருவான், ஏன்னா எனக்கு 1% கிடைக்குது. சோ நல்ல கம்பெனில பேங்க் பேர் இல்லைன்னாக்கா அது ஒரு டாடா ஃபைனான்ஸா சோழமண்டலமா இதெல்லாம் ரிஸ்கி. ஆனா குப்பை பேங்க் லிமிடெட் அது எங்கேயோ சத்தாராலையோ ரத்னகிரியிலயோ எங்கேயோ இருக்கும். அது அவன் இங்க ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருந்தான்னா அவன் வெறும் ஒண்ணுமே பண்ணான். ஒரு கிளாஸ் கொடுக்க, வெள்ளி கிளாஸ் கொடுக்குறானோ பித்தளை கிளாஸ் கொடுக்குறானோ அதுக்காக போய் போட்டுவிட்டு அது அப்புறம் வந்து பேங்க் போட்டிருந்தாங்கன்னா பேங்க்னா எல்லா பேங்க்கும் சேஃப் கிடையாது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் சேஃப்னா குப்பை பேங்க் லிமிடெட் இஸ் நாட் சேஃப். இது யாரு சொல்லுறது? ஈவன் இஃப் இட்ஸ் ஓன் பை கவர்மெண்ட், ஈவன் இஃப் இட்ஸ் ஓன் பை, if it is as of today government owned na mostly government அந்த ரூபாயை கொடுக்கறான். ஆனா எப்பவுமே கொடுப்பான்னு obligation இல்ல. இது வந்து sorry, yes bank became a government owned bank. It became a government owned, but they still did not pay. They still did not pay. இது வந்து எல்ஐசில நீங்க பாலிசி வாங்கினா உங்களுக்கு பணம் கிடைக்கும்னு எல்ஐசிக்கும் கவர்மெண்ட்க்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. சார் இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் நீ சொல்லி முடிங்க. இல்ல அது வந்து எல்ஐசிக்கும் கவர்மெண்ட்க்கும் உள்ள அக்ரிமெண்ட். எல்ஐசி கவர்மெண்ட் பிரிட்ஜ் தி டிஃபரன்ஸ். சோ அந்த அக்ரிமெண்ட் போயிடுதுன்னா அந்த பாலிசி ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ். நீங்க என்ன பண்ண முடியும்? அண்ட் there is pressure from IRDA on the government that இது போணும். ஏன்னா இது லெவல் பிளேயிங் ஃபீல்ட் கிடையாது. They establish their solvency all the time. கரெக்ட். அது எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் சொல்றாங்க. எனக்கும் நீ கேரண்டி கூட, எதுக்கு எல்ஐசிக்கு மாத்திரம் கொடுக்குற? ஆக்சுவலி பார்த்தேன்னா கவர்மெண்ட் நீட்ஸ் எல்ஐசி கேரண்டி, எல்ஐசி டஸ் நாட் நீட் கவர்மெண்ட் பாண்ட். இன்னும் கொஞ்சம் பேச போறேன் சுப்ரா, பிகாஸ் இது வந்து இதுக்கு யாருமே எதுவுமே சொல்லல, எல்லாரும் குவைட்டா இருக்காங்க. நீங்க வாங்குற பாண்டு ஒரு சப்ரைம் பாண்டை உங்களுக்கு விற்கும் போதே
செல்லர் வந்து ஒரு பணம் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு 1-2%. ஓகே, அது இன்வெஸ்டிகேட் பண்ணா ஷூரா வரும். முக்காவாசி பாண்ட் இப்படிதான் சார் அது. ஏன்னா டிரான்ஸ்பரண்டா இப்ப பாண்ட் நம்ம விற்கிறோம்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட்ல கிடையாது. இல்ல சார், சப்போஸ் you are my client, I make you buy a bond and I tell you my brokerage is 0.4, 0.3, whatever. You don't want to pay me. Nobody wants to pay brokerage. So what people are doing is they are buying the bond in their books at a lower price because it is worth only lower price. Then they are calculating the yield and saying they are marketing the yield. Correct. Easily to ignorant people. Correct. So this is a 1-2% difference. Correct. Roughly. Correct. Now, you know why people are going there and not to a corporate bond fund? Corporate bond fund, long-term bond fund, you get some fantastic Correct. funds. Correct. Because there is a TER in corporate bond fund. But there is a investment committee in the corporate bond fund. There is a trustee. There is a SEBI. Correct. Even where there was a crisis in a bond fund, let's talk about it openly now. There was one crisis in a mutual fund. Correct. In a corporate bond fund. Correct. As of today, all the investors have got their principal back. Yes Correct. or no? Correct. Everybody got everything. Using back. this crisis in this asset management company, people started saying, don't go to that fellow, he is a thief. I will sell you bonds directly. And people believe this. But there was a spread between the buying price and selling price. Now, who is the thief? Is it the guy who gave back all the money with the TER and with SEBI and with oversight and Supreme Court, or the guy who is doing this front running? Who is the thief? Actually, you are talking of bond. There are two areas which are below the supervisory radar. One is bonds. One is equity, which is pre-IPO. Even in pre-IPO, I know one pre-IPO which was offered to me at 106 rupees. Maybe he was getting it at 104 or 105 and he was giving it to me. Luckily, he said minimum 1 lakh. So I walked out and I said, I don't want it. Entire NSE is front running today. Entire market is front running. HDFC, Entire private placement is front HDFC running. securities must be 2003, 2004 till today, and there are transactions. It must have come at 100 rupees, today it is 9,000 rupees. They are regular transactions. This is below the radar. In this, there are brokers who are offering it and NBFCs who are offering it. I mean, NBFC will have some other arm which is offering it, which is very clearly they are in the role of a principal. They are not a broker. So if you are doing broking for me, you are buying a share at 100 rupees in the market and giving it to me, let's say at 101, just for calculation purposes. When you give me some private placement at 101, I have no clue whether you have got it at 30, 40, 70, 90, 102. 99. I have no clue. I have no clue where you are doing. This share was offered to me at 106, then at 72. When it was 72, when it was offered to me at 72, I knew that in the market it was 24, 25 because this guy who was offering it was an NBFC, and I was laughing because I knew the promoter. 24, recently it was offered to a friend of mine at 15. The market price of this is 6 or 7. What is the guy who bought at 72 here? Even the guy who bought it at 106, they are all And stuck second, with it. people are all assuming that bond means safe. No, bond means safe. Pre-IPO means it will, tomorrow there is an IPO and it will pop. HDFC's subsidiaries are not going, HDB is not gone. So why do you assume? Why go there? Generally, we assume Tata Group means you will not lose money. Correct? If you Right. do an IPO. Yeah. What happened to Tata Technology IPO? Correct. So many people blindly go and put their money Correct. looking at a name. Correct. They are down 50%. Correct. And they will probably lose another 50% on the current price. Correct. We don't know. No, but there is no such guarantee. You know, Shyam, what happens? Every investor has dementia. Okay? They remember the past. 1978, what happened? Colgate came at 25 rupees, it opened at 90, and now it is fantastic return. 30-year compounding, you got fantastic. Wipro, 1,010 rupees, same story. All these stories are there. That was a time when CCI was miserly in allowing Forcing premium. companies to undersell the equity. Was forcing, government was checking and saying this is not okay. I am not saying a bureaucrat was doing a great job, but the quality control It was was unfair very to sellers at that time. Maybe, but you couldn't lose money and everything opened at the top. And then the rules changed.
you had to be profit making for 3 years, etc. And then the company came, then people lost money. The worst change was now when they said company could be loss making as long as some of the big holders are taking a stake, you can come. உங்களுக்கு பழசுலாம் ஞாபகம் இருக்கும். பழசு என்ன ஞாபகம் இருக்கும் உங்களுக்குன்னா கோல்கேட் ஞாபகம் இருக்கும். கோல்கேட் வந்து 25 ரூபா 15 ரூபா ப்ரீமியம்ல வந்தது, 25 ரூபாயில வந்தது, 90 ரூபாயில வித்தல் யூ மேட் மணி. அதுல பணம் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அப்போ கண்ட்ரோலர் ஆஃப் கேபிட்டல் இஷ்யூஸ் டெல்லியில உட்காந்து ரொம்ப டைட்டா கண்ட்ரோல் பண்ணி நல்ல கம்பெனி ஷேரை கூட ரொம்ப ஹை விலையில விற்க மாட்டான். அதனால 10 ரூபா பிரீமியம், 2 ரூபா பிரீமியம், 5 ரூபா பிரீமியம் அவ்வளவுதான் கொடுக்கும். நல்ல இந்துஸ்தான் யூனிலிவர் ஐ திங்க் 16 ரூபாயில வந்தது. டுடே இட் இஸ் அன்திங்கபிள். இன்னைக்கு அந்த விலையில சான்ஸே இல்லை. அதுல டிவிடெண்டே அதுக்கு மேல இருக்கும். போனஸ் எத்தனை வந்து போனஸ், டிவிடெண்ட், போனஸ், ஸ்பிளிட் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் கூட அதுல 16 ரூபா டிவிடெண்டே வரும். ஸோ அந்த விலையில வந்தது. ஸோ எல்லாருக்கும் எங்க தாத்தா தெரியுமா அது வாங்கினா, எங்க அப்பா அது வாங்கினா, இவ்வளவு ரிட்டர்ன் வந்ததுன்னு அந்த கதை ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் ரூல் மாறுது, எவன் வேணா வரக்கூடாது, ப்ராஃபிட் மேக்கிங்கா இருக்கணும். அதுக்கப்புறம் செபி வந்து சொன்னா நீ தான் ரெஸ்பான்சிபிள், நீ ஒரு ப்ராஸ்பெக்டஸ் பண்ணி போடு, எல்லாரும் அதை படிக்கட்டும், படிச்சுட்டு அவ டிசைட் பண்ணிட்டோம். ஒருத்தரும் படிக்கிறது இல்லை. அதுல மர்ச்சன்ட் பேங்கர் பேரை பார்ப்பான், இதை பார்ப்பான். மர்ச்சன்ட் பேங்கர்கிட்ட கேட்பான் என்ன விலையில ஓப்பன் ஆகும் சார், 100 ரூபாயில இஷ்யூ வருது, 200 ரூபாயில ஓப்பன் ஆகும், இல்லாட்டா 120 ரூபாயில ஓப்பன் ஆகும். ஏதோ பிரீமியம் சொல்லுவான். ஒரு பரோடால அதுக்கு ஒரு கிரே மார்க்கெட் உண்டு, அதை வச்சுட்டு அது வரும். ரீசெண்டா பார்த்தேன்னா பேடிஎம்மோ ஜொமேட்டோவோ எதுவோ அவ வந்த விலை எங்கேயோ இருந்தது. அந்த விலைலாம் ஐ மீன் இது பேடிஎம் அந்த விலையை தொடவே இல்லை, அங்கேருந்து கீழே தான் வந்தது. அதுக்கு முன்னாடி ரிலையன்ஸ் பவர் 420 ரூபாயோ 425 ரூபாயோ வந்து அதுக்கப்புறம் 4 ரூபாய் வரைக்கும் வந்தது. இப்போ அது எங்கே 20 ரூபா ஆயிருக்கலாம். பட் இவ்வளவு லாஸ் பண்ணி, அதான் நான் சொல்றேன், டிமென்ஷியானா பழசு ஞாபகம் இருக்கு, புதுசா ஆனதெல்லாம் மறந்து போயிட்டா. இல்ல அதுக்குள்ள 1 லட்சம் பேர் அதுல லாஸ் பண்ணிருப்பான், அதுக்கப்புறம் இன்னொரு புது 1 லட்சம் வந்து அதுல லாஸ் பண்றான். அதனால இந்த பாண்ட் ஃபண்ட்ல அந்த டீலர் ஆர் என்பிஎஃப்சி வாங்கி பொசிஷன் வச்சுட்டு விற்கிறவனுக்கு தெரியும் இந்த பில்டர் இப்போ கஷ்டத்துல இருக்கான். கஷ்டத்துல இருக்கிறத அந்த இன்னும் ஜாஸ்தி ஈல்டு காட்டுவான். சார் 100 ரூபா பாண்டு 90ல கொடுக்குறேன்னு. ஆனா அவங்க லாஸ் ஃபுல் 90. ஏன்னா அவன் டிஃபால்ட் பண்ண போறான்னு யாருக்கு தெரியும்? அந்த என்பிஎஃப்சிக்கு தெரியும். இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது மார்க்கெட் டிஸ்கவர்ட் பிரைஸ் இல்ல. மார்க்கெட்டா இருந்தா இதை வந்து அடிச்சு 40 ரூபா ஆக்கிடுவான். 40 ரூபாயில இல்ல, இப்போ லிஸ்டட். அது லிஸ்ட் ஆயிருந்தா வச்சுக்கோங்க, யாரோ பயந்து போயிருப்பா. 99ல ஒருத்தன் பயந்துருப்பாமா, 89ல ஒருத்தன் பயந்துருப்பான், 39ல நீங்க போய் வாங்கிருக்கலாம். சரி இப்போ அது மேல போனா நாளைக்கு சத்தியம் மாதிரி ரிகவர் ஆனா எனக்கு 60 ரூபா கிடைக்க போறது, நீங்க போய் 1 லட்சம் 2 லட்சம் பிரைஸ் டிஸ்கவர்ட். உதாரணத்துக்கு நீங்க ரீட் இன்விட் எடுத்துங்க, கரெக்ட். அது மாதிரி இல்ல பாண்ட் அந்த மாதிரி இல்ல. இப்போ இன்ஃபோசிஸ் ஷேரோ டாடா மோட்டார்ஸ் ஷேரோ ஃபுல்லி பிரைஸ் டிஸ்கவர்ட். அதை ஒத்துன்னு மேனிபுலேட் பண்ண முடியாது. பெரிய கம்பெனிஸ்லாம் நிச்சயமா மேனிபுலேட் பண்ண முடியாது. பாண்ட் அவன் மேனிபுலேட் பண்றான், உங்களுக்கு வந்து காமிக்கிறான். ஒரு 18% உங்களுக்கு டிவிடெண்ட் ஈல்டு இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஈல்டு இருக்கு, இது வந்து நல்ல பில்டர், இந்த வீடு கட்டியிருக்கான், இது அதுன்னு. அந்த டிஃபால்ட் ஆகும்போது அந்த என்பிஎஃப்சி கையில 1 லட்சம் ஷேர் இருக்கும், அவன் 1 கோடி ஷேர் வித்திருப்பான். எல்லாரும் போனாக்கா அவன் என்ன சொல்ல போறான், நான் என்ன பண்றது, பில்டர் டிஃபால்ட் அங்க கை காமிச்சுடுவான். ரொம்ப ஹை ரிஸ்க். இதுல ஆர்பிஐயோ செபியோ ஏதாவது பண்ணணும். ஆனாக்கா என்ன பொறுத்தவரை இந்த எஸ்எம்இ லிஸ்டிங், அப்புறம் இந்த பாண்டு, அப்புறம் இந்த ப்ரீ ஐபிஓ, இதெல்லாம் வே பிலோ த ரடார். ஐ திங்க் இல்ல, ரெகுலேட்டரே ஒன்றும் பண்ணல. நீங்க எதுக்கு பண்ணணும்? ரெகுலேட்டர் ஏதாவது அது பார்த்திருக்கானா, அந்த டாக்குமெண்ட்டை பார்த்திருக்கானா? ஹெச்டிஎஃப்சி யாருமே பார்க்கல, ரெகுலேட்டரை தொடவே இல்லை. நீ ஏன் போய் அதுல போடணும்? அதுக்கு முன்னாடி உனக்கு என்ன அவசரம்? நீ வந்து செபி அப்ரூவ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு உனக்கு லாஸ் ஆயிருது. ஒரு ரெகுலேட்டரும் பார்க்காத கிரிப்டோ கரன்சி வேடிக்கை. அதான் திரும்ப நான் சொல்றேன், மியூச்சுவல் ஃபண்ட்ல பாண்ட் ப்ராடக்ட்ஸ்ல இது வரைக்கும் யாருக்கும் வந்து ஒரு ப்ராப்ளம்னால கேபிட்டல் கிடைக்காம இருந்ததில்லை. ஜென்ரலா சொல்றேன். அந்த பாண்ட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல 100 NAVல நான் ஒன்று வாங்குறேன் பாண்ட். அது நல்ல பாண்டா இருந்தாக்க நார்மலி இன்ட்ரெஸ்ட் வரதுனால டெய்லி இன்ட்ரெஸ்ட் அதுல ஆட் ஆகிறதுனால அது 100 ரூபா 20 பைசா, 100 ரூபா 40 பைசா, 101 ரூபா, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் தினம் மேல தான் போகணும். இது டிபிக்கல் பாண்ட் பிரைசிங். பாண்ட் ஃபண்ட் பிரைசிங் சாரி, பாண்ட் ஃபண்ட்ல NAV கொஞ்சம் கொஞ்சம் மேல போகும். ரொம்ப பயங்கரமா போகாது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மேல போகும். திடீர்னு ஒரு மார்க் டு மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுனாக்கா விலை ஜாஸ்தி ஆகலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆனா கொஞ்சம் விலை விடலாம். ஆனா அந்த சேஞ்ச் வந்து மார்ஜினலா தான் இருக்கும். 100ல இருந்து 97 98 வரும். அது ரொம்ப 40க்கு வராது.
ஆனா ஒரு நாள் வந்து அது 90க்கு வந்து கொடுத்தோம்னா அது ஏதோ ரைட் ஆஃப் பண்ணியிருக்கான்னு தெரியும். நான் 90ல அது வெளியில வரலாம்ல. 10 ரூபா தானே எனக்கு லாஸ். கரெக்ட். இந்த 100ல இருந்து நான் 0 வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இல்ல வேறஸ் நான் ஏதாவது ஒரு பில்டரோட பாண்ட் சிங்கிள் பாண்ட் வாங்கினா 100ல இருந்து 0க்கு வரலாம். சிங்கிள் ஈக்விட்டிலயும் வரலாம். ஆனா ஈக்விட்டில டிஸ்கவர்டு பிரைஸா இருந்தா முதல்ல தான் வரும். 100, 99, 99 டெய்லி லாஸ் உங்களுக்கு தெரியும். சர்க்கியூட் பிரேக்கர் இருக்கும். ஏதோ 80லயோ 70லயோ வெளியில வரலாம். பாண்ட்ல 100ல இருந்து நேர 0. எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க, உங்களுக்கு புரியறதே இல்லையா எவ்வளவு ரிஸ்க். நான் என்னோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். நீங்க காட்டுக்குள்ள போறீங்க புலிய பார்க்க, புலி கண்ணிலே படல. சோ நீங்க வெளியில வந்து என்ன சொல்றீங்க, புலி இல்லைங்கிற. அப்படி இல்ல, புலி உங்களை பார்த்தது, நீங்க புலிய பார்க்கல. புலி இருக்கு, ரிஸ்க் இருக்கு, உங்க கண்ணுல படல, அவ்வளவுதான். ரிஸ்க் இல்லன்னு கிடையவே கிடையாது. எல்லா ப்ராடக்ட்லயும் ரிஸ்க் உண்டு. ரிஸ்க் கண்ணுல படல. பாண்ட்ல வா நான் வந்து கூட்டிட்டு போய் ரவுண்டு கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு வந்து பயங்கர ஷேக்கியா இருக்கு இதெல்லாம். பிகாஸ் இன்னைக்கு டெட்டு, நான் சொல்றேன் ஜென்ரலா டெட்டு என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் சொஃபிஸ்டிகேட்டட் தென் ஈக்விட்டி. கரெக்ட். இன்னைக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல அவங்களால வந்து மொத்த பணத்தையும் பே பேக் பண்ண முடிஞ்சதுன்னா நான் அதை எப்படி பாக்குறேன்னா அது வந்து அந்த ஃபண்ட் மேனேஜருடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில், ரிஸ்க் புரியற கெபாசிட்டி. அதுல அவர் உண்மையிலேயே தப்பு பண்ணியிருந்தானாலோ அல்லது ஒரு தப்பான எண்ணத்தோட ஏதாவது பண்ணியிருந்தாலோ, தன்னை அறியாம தப்பு பண்ணியிருந்தாலோ அல்லது தப்பான எண்ணத்தோட ஏதாவது பண்ணியிருந்தாலோ அந்த கேபிட்டல் திரும்பி வந்திருக்காது. சும்மா கேபிட்டல் திரும்பி வந்திருக்காது. அப்போ அந்த கேபிட்டல் திரும்பி கொடுக்குற அளவுக்கு அந்த இன்வெஸ்டிங் நடந்திருக்கு. சில நேரங்கள்ல அப்கோர்ஸ் பாண்ட்ல எப்பவுமே வந்து 10ல் 2 போகும். கரெக்ட். 10ல் 2 போச்சுனாக்கா நீங்க எக்ஸ்ட்ரா கிடைக்கிற 1%க்கு கீழே தானே சூப்பரா ஏர்ன் பண்ண போறீங்க. இல்ல இது வந்து நீங்க சொல்றது கம்ப்ளீட்லி கரெக்ட். பாண்ட் ஃபண்ட்ல போய் இல்ல பாண்ட்ல போய் நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். நான் ரிஸ்க் முழுக்க ஈக்விட்டியில எடுப்பேன். நான் ஒரு 100 ரூபாய்க்கு ஷேர் வாங்கினா 0க்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, 200க்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பாண்ட்ல 100 ரூபாய் போட்டா 100 தானே திரும்ப வரப்போறது. அவன் இல்ல நான் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேன், அவனுக்கு 200 ரூபாய் தரேன் சொல்ல போறானா? இல்ல, நீ போட்ட 5 லட்சம் திரும்ப வரப்போறது. சோ அப்சைடு இதுல கிடையவே கிடையாது. அவன் திரும்ப கொடுத்தான்னா லக்கு. அப்சைடு இல்லாம இருக்கிறதுக்கு ஃபுல் டவுன் சைடு ரிஸ்க் ஏன் எடுக்கணும்? இதுதான் எனக்கு புரியல. எவ்வளவு பேருக்கு அவர் சொன்னது புரிஞ்சுதுங்கிறது நீங்க தான் கமெண்ட் செக்ஷன்ல போடணும். பட் இந்த டிஸ்கஷன் வந்து தமிழ்ல இது வரைக்கும் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் உறுதியா சொல்லுவேன். இந்த டிஸ்கஷனை இன்னும் நிறைய நேரம் பண்ணலாம். பட் லாங் அண்ட் ஷார்ட் என்ன, பாண்ட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு அங்க போய் விழாதீங்க. ஏன்னா பாண்ட் செலக்ட் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பர்டீஸ் வேணும், ஒரு கெப்பாசிட்டி வேணும். பாண்ட் இன்வெஸ்டிங்கிறது ஈக்விட்டி இன்வெஸ்டிங்க்கு மேல. நான் உங்களுக்கு பாண்டை விற்கிறேன்னாக்கா அதுல ரிஸ்க் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். யார் வித்தாலும் பாண்ட்ல ஒரு ரிஸ்க் இருக்கு. ஒரு இன்வெஸ்டர் வந்து எந்த அளவுக்கு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டட், ரொம்ப குறைவா தான் பண்ணணும். பாண்டை உங்க பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுட்டு அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்ல நான் ரிட்டையர்மெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்றவங்களுக்கு அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சாதான் அதை பண்ணணும். இன்னொருத்தரை நம்பி அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்க பண்ணீங்கன்னா அந்த பர்சன் குவாலிஃபைடா, செபி ரெஜிஸ்டர்டா, ஆர்ஐஏவா, உங்களுக்கு கொடுக்குற பாண்ட் அட்வைஸ் எல்லாம் அவங்க வந்து ரெக்கார்ட் பண்றாங்களா, ரெக்கார்ட் பண்ணி அதை செபிக்கு சப்மிட் பண்றாங்களா? ஏன்னா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. செபி ஒரு ஏஜென்சி மூலமா பார்த்துட்டு இருக்காங்க. பிஎஸ்சிங்கிறவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்லாம் பார்க்குறாங்க. அதுல ஏதாவது தப்பு இருந்தால் அவங்கள கூப்பிட்டு கேட்க முடியும். இது எதுவுமே இல்லாம ரெடாருக்கு கீழே பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அது பாண்டா இருந்தாலும் பிரைவேட் பிளேஸ்மெண்டா இருந்தாலும் சரி, பிஐபிஓவா இருந்தாலும் சரி, இது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டியவை என்பதுதான் இந்த டிஸ்கஷன்ல வரக்கூடிய கன்க்ளூஷன். இல்ல ஒரு நிமிஷம், ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இன்னைக்கு நான் எஃப்டி வச்சா 7% கிடைக்கிறது. ஒரு பாண்ட் வந்து எனக்கு 12% கொடுக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா 5% பேரு ரிஸ்க் பிரீமியம். நீ வா ரிஸ்க் எடுத்துக்கோ, உனக்கு அந்த 5% தரேன். அந்த 5% வர்த்தான்னு நீங்க யோசிக்கணும். ரிஸ்க் இல்லன்னு நினைச்சு வாங்க. ரிஸ்க் இல்லன்னு நினைச்சு அந்த ஸ்டேட், நான் ஏன் ஸ்டேட் பேங்க் மேல கொடுக்குறேன்? என்ன நான் சொல்றேன், ஸ்டேட் பேங்க்ல உங்களுக்கு ரிஸ்க் இல்ல, என்கிட்ட உங்களுக்கு ரிஸ்க் இருக்கு, அதனால உங்களுக்கு 5% கொடுக்குறேன். ஸோ என்னாவது வந்து உங்கள்கிட்ட 12% கொடுக்குறேன் ரிஸ்க் ஃப்ரீனா சிரிக்கணும். ஏன்னா அந்த 7%க்கு மேல கொடுக்கறது ரிஸ்க் பிரீமியம். ஸோ திருப்பி சுப்ரா என்ன கரெக்ட் பண்ணாரு. பட் இட்ஸ் ஒர்த் த இன்டர்வென்ஷன். ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த உரையாடல்ல நம்ம நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். நம்ம பேசினதுடைய நோக்கம் அந்த சப்ஜெக்டை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறது தான். இந்த சொசைட்டில 1000 பேர் தங்களுடைய தொழிலுக்காக 1000 விஷயங்கள் செய்வாங்க. நாங்களும் செஞ்சிட்டு இருக்கோம். ஆனாலும்
நீங்க ஒரு விஷயத்தை தான் செய்யணும். அது என்ன தெரியுமா? உங்களை பாதுகாத்துக்கிறது. நீங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு. உங்களுடைய எண்ணங்களும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் தான் உங்களை பாதுகாக்கணும். இன்னொருத்தர் சொன்னா அப்படின்னு நீங்க செஞ்சீங்கன்னா, அதுவும் பிளைண்டா செஞ்சீங்கன்னா, அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பத்தி நீங்க யோசிக்காம சில நேரங்களில் முடிவுகள் எடுக்கக்கூடும். அது என்னைக்குமே பயன் தராது, பலன் தராது. அந்த பாயிண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் வச்சுக்கோங்க. நீங்க தான் அதுக்கு ஃபுல் பொறுப்பு எடுத்துக்கணும். நீங்க எடுக்கிற முடிவு தான் உங்களை காப்பாற்றணும். சேஃப்டி என்பது உங்களுடைய முழு பொறுப்பு. அந்த ஒரு ஆஸ்பெக்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க எங்க இருக்கணும், எங்க இருக்கக்கூடாது, எங்க எவ்வளவு செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. தொடர்ந்து இன்னொரு எபிசோட்ல உரையாடல் பை முதலீட்டு களம்ல சுப்ராவோட பேசுவோம். ஃபர்ஸ்ட் டைம் அவரை தமிழ்ல பேச வச்சுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல உங்க கமெண்ட்ஸ் தாராளமா நீங்க போடலாம். நன்றி.